அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல வந்து தனியாருக்கு தாரை வார்த்து சட்டவிரோதமாக அதாவது விதிகளை மீறி சுற்றுச்சூழல் துறை எல்லாம் சேர்ந்து வனத்துறை சேர்ந்து வந்து விதிகளுக்கு புறம்பாக வந்து தனியாருக்கு வந்து இந்த இடத்த தாரை வார்த்து அதில் வந்து கட்டடங்கள் கட்டப்படுவதாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சதுப்பு நிலம் அப்படின்றது வந்து இங்கே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடங்கள் வந்து பள்ளிக்கரணை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பரவலான ஒரு பகுதி. அதாவது ராம்சார் பகுதிகளாக கடந்த 2022ஆம் ஆண்டு அரசால வந்து நிறுவப்பட்டது. இந்த ராம்சார் அப்படின்னா சதுப்பு நிலங்கள், நீரை உறிஞ்சக்கூடிய அந்த நிலங்கள், அதாவது நீரை அதிக அளவில் உறிஞ்சக்கூடிய அந்த மணல் சார்ந்த அந்த பகுதி சதுப்பு நிலங்கள் வந்து ராம்சார் பகுதிகளாக நிறுவப்பட்டுச்சு. அதாவது ராம்சார் பகுதிகளாக வந்து அதை பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக அதை நிறுவப்பட்டுச்சு. இந்த ராம்சார் பகுதிகளில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு அதிகமான ஒரு செலவு தொகையில் கிட்டத்தட்ட 1250 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை தனியார் நிறுவனங்கள் வந்து கட்ட இருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது வந்து முழுக்க முழுக்க வந்து சட்டவிரோதமாக விதிகளை மீறி தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த சதுப்பு நிலம் முழுவதுமா ஆக்கிரமிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மழைநீர் வடிகால், அதே போல இங்கிருந்து சென்னையினுடைய ஒரு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரையக்கூடிய அந்த உபரி நீர் வரக்கூடிய அந்த பாதை, அதே போல அடையாறு ஆறிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர் வரக்கூடிய பாதை, இப்படி நாலா பகுதியிலும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பகுதியாக அந்த மழைநீர் வடிகால்கள், அந்த உபரி நீர்கள் வரக்கூடிய பகுதிகள் இங்க வந்து சேரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த சதுப்பு நில பகுதி. குறிப்பாக இந்த பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை இந்த சதுப்பு நில பகுதிகளில் பெருமளவு வெள்ள நீர் வந்து வடிந்து இங்கு உறிஞ்சப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போது இந்த நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதாக எழுந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஆபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சதுப்பு நிலங்கள் கிட்டத்தட்ட நீரை உறிஞ்சும், அதிக அளவு உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. இந்த மண் வந்து சாதாரண மண் கிடையாது. சாதாரண ஒரு இடத்தில் வந்து எந்த அளவுக்கு நீரை உறிஞ்சுமோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இங்க வடியக்கூடிய மழை நீரை உறிஞ்சக்கூடிய அந்த தன்மை இந்த மண்ணிற்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக தான் ராம்சார் இயக்கம் கொண்டு வரப்பட்டது. ராம்சார் இயக்கத்தின் மூலமாக, ராம்சார் திட்டத்தின் மூலமாக இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பள்ளிக்கரணை, அதாவது பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில பகுதிகள். இந்த சதுப்பு நிலங்கள் முழுவதுமே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட எவ்வளவு பரப்பளவு இருக்கிறது. அங்க வந்து ஏராளமான ஏக்கர்ல வந்து ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க பெரும்பாலான குப்பை மேடுகளாக காட்சியளிக்கிறது. அதே போல இந்த பக்கம் மழைநீர் வடிந்து வரக்கூடிய அந்த கால்வாய்கள் முழுவதுமாக தூர்வாராத ஒரு நிலையில் தற்போது அந்த மழைநீர் வடிந்து ஓடுவதற்கு ஏதுவாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மழைக்காலத்தில் இப்படி இந்த வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஒரு புறம் இந்த மழைநீரை அதிக அளவில் உறிஞ்சக்கூடிய சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. தற்போது அதே குற்றச்சாட்டை தான் ஆதாரப்பூர்வமாக தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 துறைகளை தாண்டி சட்டத்திற்கு புறம்பாக தனியார் நிறுவனத்திற்கு இங்கு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் தற்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது கிட்டத்தட்ட வேளச்சேரி, பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான மக்களை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த திட்டம் நிறைவேறினால் இங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படும். ஒரு பகுதியில் காங்கிரீட்களை கொட்டி அங்கு வீடு கட்டினால், தனியார் குடியிருப்புகளை கட்டினால், இங்கிருந்து வரக்கூடிய வழிந்தோடக்கூடிய அந்த மழைநீர்கள், அந்த மழைநீர் வடிகால்கள் முழுவதுமாக தடைபடும். கிட்டத்தட்ட அந்த வெள்ள நீர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதற்கு 199% வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் இந்த சதுப்பு நிலங்கள் மழைநீரை எந்த அளவிற்கு உறிஞ்சும், மழைநீரை எந்த அளவிற்கு வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு போகாமல் இங்கு வந்து தேக்கி வைக்கிறது, எந்த அளவிற்கு அது உறிஞ்சி நிலத்தடி நீருக்குள் அனுப்புகிறது என்பது அனைவரும் அறிந்தது. அறப்போர் இயக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதா எடுத்து வச்ச குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அரசு தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியதாக எழுந்த புகார்கள் மறுக்கப்படுகிறது. சதுப்பு நிலத்தில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்புல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் கட்டுமானங்களுக்கு நாங்க எந்தவித அனுமதியும் கொடுக்கல. அப்படி அனுமதி கொடுத்ததா வர்ற செய்திகள் அனைத்தும் வந்து அடிப்படை ஆதாரமற்றவை. தற்போதைய பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு எல்லைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்கிற ஒரு விவரத்தையும் விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க.